திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல திருவாசகம் ஆனந்த பரவசம் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் சிவபெருமான பார்த்து, இறைவா, நீ உன்னை வணங்குற உன்னோட மெய்யடியார்களுக்கு எல்லாம் அவங்களோட பிறவி பிணிய தீர்த்து அருள் செய்யற அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ முதல்ல இந்த பிறவி பிணி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பிணி அப்படின்னா நோய் அப்படின்னு பொருள். ஆனா இலக்கியத்துல பிணி அப்படின்னா அதுக்கு வேற ஒரு பொருள் இருக்கு. பொதுவா நோய் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மருந்து சாப்பிடுவோம், அந்த நோயும் போயிடும். ஆனா பிணி அப்படிங்கிறது தீராத ஒண்ணு. மருந்து சாப்பிட்டாலும் அப்போதைக்கு போகும், ஆனா திரும்பியும் வந்துடும். அது என்ன அப்படின்னா, ஒண்ணு பிறப்பு, இன்னொன்னு பசி. பசியையும் பிணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இலக்கியங்கள்ல ஒன்னான மணிமேகலை என்ற நூல்ல பசிப்பிணியை தீக்க அட்சய பாத்திரம் பெற்றாள் மணிமேகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ பசி மாதிரிதான் பிறவியும் ஒரு பிணி. நம்ம சாப்பிட்டதும் நமக்கு பசி போயிடும், ஆனா திரும்பவும் கொஞ்ச நேரத்துல நமக்கு பசிக்கும். அது மாதிரி நம்மளும் பிறப்போம், இறப்போம், அப்புறம் மீண்டும் பிறப்போம், இறப்போம். அதனாலதான் இந்த பிறவியையும் பிணி அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திரும்ப திரும்ப வர்ற பிறவி பிணிய போக்குற அருமருந்து சிவபெருமான் தான். அவரால மட்டும்தான் இந்த பிறவி பிணிய போக்க முடியும். இந்த பிறவி பிணிய போக்க சிவபெருமான் எப்படி மருந்தா இருக்காரு அப்படின்னு திருநாவுக்கரசர் ஒரு பாடல்ல அவ்வளோ அழகா பாடியிருப்பாரு. ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகுக்கு எல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆளவாயில் அப்பனே அருள் செய்யாயே அப்படின்னு பாடியிருப்பாரு. அதாவது, நீ ஒரு தனிப்பட்ட மருந்தா இருக்க, தேவர்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எல்லாம் ஒரே மருந்தாகவும் இருக்க, பெரிய மருந்தா நிலைச்சு நிக்கிற, சிறந்த அமுதத்தோட சுவையாவும் இருக்க, கருவில மீண்டும் பிறக்கிற அந்த பிறவி அப்படிங்கிற துயரை போக்குற மருந்தாவும் நீ இருக்க, எங்களோட வினைகளையெல்லாம் போக்கி எங்களுக்கு அருமருந்தா ஆலவாயில் உறையும் எங்கள் தலைவனே எங்களுக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு பாடுறாரு. அப்போ நம்மள இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து விடுவிக்கிற ஆற்றல் உடையவரா இருக்கிறவரு நம்ம சிவபெருமான் தான். பிறவி பிணி என்ற நோய்க்கு அருமருந்தா இருக்கிறதும் நம்ம சிவபெருமான் தான். இப்படி நம்ம பிறவி பிணிக்கு மருந்தா இருக்கிற சிவபெருமான வணங்கி அவரோட அருளை நம்ம எல்லாரும் பெறணும். அடுத்து இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் திணியார் மூங்கில் அணையேன் அப்படின்னு பாடியிருப்பார். அப்படின்னா வலிமையான மூங்கில் போன்றவன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். பொதுவாவே மெய்யடியார்கள் எல்லாரும் நான் அப்படிங்கிற தன்முனைப்போட இல்லாம எப்பவும் பணிவா இருப்பாங்க. அது அவங்களோட இயல்பாகவே இருக்கும். அப்படிப்பட்ட மெய்யடியார்களுக்கு இறைவன் அவரோட திருவடிய தந்தருளினாரு. ஆனா நான் எப்படி இருக்கேன்னா, ஒரு வலிமையான மூங்கில் மாதிரி எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காம நிமிர்ந்து நிக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இறைவன் அவரோட திருவடியை தருவாரு? அதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. அதாவது மூங்கில்லையே 2 வகை மூங்கில் இருக்குமா. முதல் வகை மூங்கில்ல உட்பகுதியில ஒண்ணுமே இருக்காது, வெற்றிடமா இருக்கும். அது நல்லா வளைஞ்சும் கொடுக்கும். அதனால அதை நம்ம விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எளிதா வளைச்சுக்கலாம். இன்னொரு வகை மூங்கில் இருக்குமா. அந்த வகை மூங்கிலுக்கு உள்பகுதியில வெற்றிடம் இல்லாம திண்மையான பொருளால நிறைஞ்சிருக்குமா. உதாரணத்துக்கு காவலர்கள் கையில ஒரு தடி கம்பு வச்சிருப்பாங்கல்ல, அத குண்டாந்தண்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம், குண்டாந்தடி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது மாதிரி இந்த மூங்கிலும் இருக்குமா. அதாவது என்ன பண்ணாலும் அதை வளைக்க முடியாதான்.
ஒருவேளை அதை சூடேத்தினா கூட அது வெந்து சாம்பலாகுமே தவிர அது வளையாதான். அது மாதிரி நிமிர்ந்து நிக்கிற எனக்கு இறைவன் திருவடிய காட்டுறது அப்படிங்கிறது நடக்காத காரியம்தான். ஆனா அந்த மூங்கில தீயில போட்டதும் சாம்பல் ஆகுதுல, அது மாதிரியாச்சும் என்னோட வினைகளை எல்லாம் சாம்பலாக்கிடு இறைவா. அப்படி என்னோட வினைகளை எல்லாம் சாம்பலாக்கிட்டு அதுக்கப்புறம் குளிர்ச்சியான உன்னோட திருவடிகளை எனக்கு காட்டி அருள் இறைவா அப்படின்னு பாடுறாரு. அதனாலதான் திணியார் மூங்கில் அணையேன், அதாவது வலிமையான மூங்கில் போன்றவன் அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னை சொல்லியிருப்பார். இதைத்தான் பணிவார் பிணி தீர்த்தருளி பழைய அடியாருக்கு உன் அணியார் பாதம் கொடுத்தி அதுவும் அரிது என்றால் திணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து வெள்ளைத்தாராய் பொய்த்தீர் மெய்யானே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பார். அப்போ இந்த பாடல் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சிவபெருமானாலதான் நம்மளோட வினைகள் எல்லாம் அழிஞ்சு நம்மளோட பிறவி பிணியையும் போக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய.